ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஃப்ளாஷ். இன்றைக்கி நம்ம டே 4 ஆஃப் கொஸ்டின் சால்விங்கில் வந்து இருக்கோம். இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபெரோ மேக்னட்டிசம் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபெரோ மேக்னட்டிசம் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் பேராமேக்னட்டிசம். எஸ், பேராமேக்னட்டிசம் அப்படின்னா லைக் பேரலல், அப்புறம் இது வந்து கொஞ்சம் டவுன், அப்புறம் அப் அப்படின்னு வந்து கலந்த மாதிரி இருக்கும். இது வந்து பேராமேக்னெட்டிக். இதே ஃபெரோ மேக்னட்டிக்ஸ்னால் ஒரே பேத்தில் தான் இருக்கும். லைக் ஒரே பேரலல் பாத்தில் இருக்கிறதுனால அது வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பெர்மனன்ட் மேக்னெட் அந்த மாதிரி. இதை ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஸோ கரெக்ட். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இன் Cr2+ அண்ட் Nd3+. குரோமியம் இது வந்து டி பிளாக்கில் வருது, இது வந்து எஃப் பிளாக்கில் வருது. 24 அப்போனா நியர்பை நோபல் கேஸ் வந்து 18 இருக்குது. அப்போ 24 - 18 அப்படின்னு போட்டு இதை எழுதலாம். இது வந்து D6, இது வந்து 60, இது வந்து 54 அப்படின்னா +3 வேறு இருக்குது. அப்போ F3, எஃப் ஆர்பிட்டலில் வந்து அவங்க மொத்தம் வந்து 14 வரும். இந்த இடத்துல இப்போ F3 இருக்குது, ஏன்னா இதில் 3+ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 6 வரும், அந்த 6ல் வந்து 3 வந்து போயிடுச்சு. ஸோ இங்கே 3 இருக்குது. இங்கே D6 வருது, பட் இங்கே 2 வந்து வெளியே போகிறதுனால D4. இங்கே 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது குரோமியமில். இந்த இதில் Nd3+ல் வந்து 3 அன்பேர்ட் இருக்குது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இஸ் சேம் அஸ் தட் ஆஃப். அப்போ இது தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். half life T-half of a first order reaction is 1 minute. ஓகே, தென் டைம் ரெக்கார்ட் ஃபார் 99.9%. ஏன் 99.9%? 100%னே வச்சுக்கலாமே. சரி, இதை இப்போ ஃபார்முலா போட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் வச்சு நான் கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். ஃபார்முலா வைஸ் பார்க்கணுன்னா இந்த டைம் லைக் 2.303 divided by k into log A0/AT. இப்போ இதில் வந்து 2.303 by k வந்து லைக் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 0.693, 2 divided by 0.6 இப்படி எடுத்துக்கலாம். இப்போ லாகு ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ இருக்குது, 100 இருக்குது. செகண்ட் அட் த டைம் ஆஃப் 99.9னா 100 - 99.9 அப்படின்னு பண்ணுங்க. அப்படி பண்ணணுன்னா 0.1 வந்து கிடைக்கும். 0.1 கிடைக்கிது. இந்த 0.1 மேலே போச்சுன்னா 1000 ஆகும். log 1000 which is equal to 3. எப்படின்னா log 10 10^3, log 10 equal to 1. அப்போ இது 3 கிடைக்கும். இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 2/0.6 into 3 1/0.1 கிடைக்கும். இப்போ இந்த 1 மேலே போச்சுன்னா 10. கொஸ்டின் வந்து லைக் பெர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் வச்சும் வந்து சால்வ் பண்ணலாம். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இந்த பாக்ஸ் வந்து லைக் இப்போ T-half வந்து 50% கம்ப்ளீஷன் அப்படின்னா இந்த n = 1. அப்புறம் 75% அப்படின்னா 2 times, 90% அப்படின்னா 3.3 times into T-half, 99% அப்படின்னா 6.6 by T-half. 99.9% அதாவது ரியாக்ஷன் கம்ப்ளீட்டாக போகுது. ஒரு 0.01% தான் வந்து கம்ப்ளீஷன் வந்து ஆகாமல் இருக்குது. அந்த டைமில் 9.9 into T-half, இது அப்ராக்ஸ் எடுத்தால் 10ன்னு கூட போடலாம். அதை தான் இந்த இடத்துல அவங்க கேட்டவுடனே டக்குன்னு 10 நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துடலாம். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸில் 50%, அப்புறம் ஜேஇலலாம் 87.5ன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த பெர்சன்டேஜ் வந்து கேட்பாங்க. சில டைமில் T-half of 99.9% டிவைடட் பை T-half of 75%ன்னு கேட்கலாம். அந்த மாதிரினா இந்த டேபிள் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் பேசிக் ஸ்ட்ரென்த் கேட்டிருக்காங்க. பேசிக் ஸ்ட்ரென்த் இன் த சென்ஸ் இப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட் லைக் -I வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசிடிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். I+ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்க்கலாம். எத்தெத்தில் எத்தனமின் அப்படின்னு இருக்குது. அடுத்து எத்தனமின் இருக்குது, மெத்தில் அனிலின், பென்சைன் அமீன் இருக்குது. ஓகே, இப்போ அமீன் அப்படின்னா NH2 RNH2 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ
அரோமேட்டிக் அமீன் அப்படின்னா பென்சின் ரிங்கோட NH2 அட்டாச் ஆகிற மாதிரி வந்து வரும் ஒரு சைக்கிளிக். இதோட பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து அலிஃபேட்டிக் அமீனுக்கு அதிகம். இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அலிஃபேட்டிக் அமீனுக்கு இது அதிகமாக ஃபஸ்ட் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என் எத்தில் எத்தனமில். அப்போனா இங்கே ஒரு எத்தில் குரூப்பும் இருக்குது, ஒரு எத்தில் குரூப் இருக்குது, எத்தன் குரூப் இருக்குது, எத்தில் குரூப்பும் இருக்குது. அப்போ இது வந்து R2NH அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. லைக் 2 டிகிரியில் இருக்குது. 2 டிகிரினா இதில் 2 ஐ எஃபெக்ட் இருக்குது, 2 ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து மோர் பேசிக். எத்தனமின் அப்போனா இது வந்து 1 டிகிரி, இதில் ஒரே ஒரு ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்குது. ஆஃப்டர் தட் மெத்தில் அனிலின் அப்போனா இது வந்து எப்படின்னா இது அரோமேட்டிக் ஆயிடுச்சு. அலிஃபேட்டிக்கில் இருந்து அரோமேட்டிக் ஆயிடுச்சு. அரோமேட்டிக் அப்படின்னா அப்போ அனிலினில் இந்த NH போக ஒரு CH3 வந்து வரும். இது நார்மல் பென்சைன் அமீன். அப்போ பென்சைனில் மேலே NH2 இருக்கும். இதுதான் லீஸ்ட்டு. என்ன காரணம்னா இதில் ரெசனன்ஸ் இருக்கும். லைக் டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், அப்புறம் லோன் பேர் ஆஃப் நைட்ரஜன் அப்படிங்கிறதுக்கான ரெசனன்ஸ் காட்டும். ஸோ இது வந்து மோஸ்ட் அசிடிக். அதுக்கப்புறம் இதில் CH3 ஆட் ஆகிறதுனால இதில் ஒரு ப்ளஸ் ஐ எஃபெக்ட் க்ரியேட் ஆகும். இதில் ஒரு ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்குது, ப்ளஸ் இது அலிஃபேட்டிக். அப்போனா இது வந்து மோர் பேசிக்கில் வரும். ஆன்சர் 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் வந்து லைக் குரூப் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நான் ஒரு நிமோனிக் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த இருக்கும், ப்ளீஸ் கால் ஆல் ஜீப்ராஸ் பிகாஸ் மெக்னீஷியம் ஸ்லீப்பிங். இதில் மெக்னீஷியம் ஸ்லீப்பிங் அப்படின்னா இது வந்து 0ல் வரும். இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5, குரூப் 6 மெக்னீஷியம். அப்போ இது Mg. இதில் Ba2+, Ca2+, அதுக்கப்புறம் SR ஜீப்ரா. அப்போ இதில் ஜிங்க்கு, CO, Ni, அலுமினியம், Fe. இது வந்து Cu, Cd. இதில் Pb. ஓகே, இப்போ இதில் எதெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு வந்து பார்க்கலாம். மெக்னீஷியம் வந்து குரூப் 6ஓட மேட்ச் ஆகுது. ஓகே, CO வந்து 4ஓட மேட்ச் ஆகுது. அலுமினியம் வந்து 3+3ஓட மேட்ச் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ D2 ஆப்ஷன் 3லேயே கிடைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் வந்து லைக் நியூமரிக்கல் அந்த மாதிரி நியூமரிக்கல்லாம் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு, மேக்ஸில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸ் வந்து கரெக்டாக அப்படின்னு வெரிஃபை பண்ணுற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. லாக் ஏ இண்டிவிஜுவலாக இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லாக் ஏக்கு அது ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. மேத்தமெட்டிக்கலாக இந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்ட். நம்ம கெமிக்கல் பார்க்கலாம். இப்போ H3PO4 is stronger acid than H2PO4 and HP42-. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டானு பார்க்கணும். இது கரெக்டு. எப்படின்னா ஆசிட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சார்ஜஸ் இல்லாமல் இருக்கிறதுல அது வந்து ரொம்ப அசிடிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் வந்து இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்து இதான் ஸ்ட்ரென்த்து. அதுக்கப்புறம் HPO4 2-. இதை நம்ம என்ன சொல்லுவோன்னா ப்ரோட்டோனேஷன் வந்து நம்ம பண்ணுனா அதோட ரியாக்டிவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரியாக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து குறையும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. அயனைசேஷன் கான்ஸ்டன்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு IE அதிகமாக இருக்கும் பாஸ்போரிக் ஆசிட் அப்படிங்கிற பட்சத்தில். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. Ka1 A3 + A2/2 இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் எங்கேயுமே நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ இது வந்து வராது. ABC மட்டும்தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். இது பெரிய ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஷின் தான், பட் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கிறத மட்டும் பார்த்து சால்வ் பண்ணலாம். Unlike gallium that has a very high melting point,
சிஎஸ் ஹாஸ் வெரி லோ மெல்ட்டிங் பாயிண்ட். வெரி ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டாக இல்லை. கேலியம் கையில் வச்சாலே வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஆன்சர் ஏதாவது மேட்ச் ஆகுதா? ஏ தப்பு. ஆன் பாலிங் ஸ்கேல் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் வேல்யூஸ் நைட்ரஜன் குளோரின் ஆர் நாட் சேம். இல்லை, பாலின் ஸ்கேலில் வந்து நைட்ரஜனுக்கும் குளோரினுக்கும் சேம் தான் வந்து இருக்கும். இன்கேஸ் ஃப்ளூரினுக்கு வந்து 4 வந்து இருக்கும். நைட்ரஜன் அண்ட் குளோரின் ரெண்டுத்துக்கும் சேம், நாட் சேம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஆப்ஷன் பியும் தப்பு. ஓகே, இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆயிடுச்சு. தேர்ட் ஒன், ஏஆர்சிஎல் ஆல் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக். எஸ், ஏஆர் வந்து 18, கே ப்ளஸ் அப்படின்னா 19 - 1 இதுவும் 18 வந்து வந்துடும். சிஎல் மைனஸ் அப்படின்னா 17 + 1 இதுவும் 18 வந்துடும். CA2 ப்ளஸ் இது வந்து 20 - 2 18 வந்துடும். SA2னா 16 + 2 இது வந்துடும். ஆல் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் கரெக்ட். சி ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஓகே, இந்த ரெண்டுத்துலேயும் சி வந்துருச்சு. அப்புறம் என்ன இருக்குது? டி இருக்குது, இ ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டும் பார்க்கலாம். இ ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் சிஎஸ் கிரேட்டர் தென் LI and RB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லித்தியம் இங்கே இருக்குது, ருபீடியம், சீசியம். கீழே வர சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சீசியமுக்கு வந்து கிரேட்டர் சைஸ், கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்க. கரெக்டு. அப்போ இ ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின். இது வந்து தியரி கொஷின். லைக் விட்டமின் டி வந்து ரிக்கெட்ஸ், இது எல்லாருக்கும் தெரியும். B12 பெர்னிஷியஸ் அனிமியா, B4 வருது, ஏக்கு 4 ரெண்டு ஆப்ஷன் வந்து வருது. ஸோ இது எலிமினேட்டு. B2 வந்து சிலோசிஸ். இப்போ சிக்கு ஆப்ஷன் 1 வந்து வருது. ஓகே, தேர்ட் ஆப்ஷன். இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் ஒரு அக்வா சொல்யூஷன் ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் எக்ஸிட் பண்ணுமா அப்படின்னு கேட்காங்க. இதில் நிறைய அக்வா சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ C6H12O6 இது வந்து வேன் கோஃப் ஃபேக்டர் வந்து கிடையாது. ஸோ இது அயன்ஸ் மேக் பண்ணாது. யூரியாவும் அயன்ஸ் மேக் பண்ணாது. ஸோ இந்த ரெண்டும் வராது. KNO3 இது வந்து மேக் பண்ணும். K + NO3- மேக் பண்ணி இது கிராஸ் பண்ணி தான் இந்த இது ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இங்கே 2 அயன் ஃபார்ம் ஆகுது. அப்போ மல்டிப்ளை பை 2ன்னு இது முன்னாடி போட்டு இது வந்து 0.01 mole of N2SO4. இது எப்படி க்ரியேட் ஆகிருக்குன்னா 2Na + SO4 2- அப்படின்னு வந்து இருக்கும். இது ஜிக்ஜாக் ஆகி க்ரியேட் ஆகியிருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி 3 போடணும். ஏன்னா இங்கே 2 Na இருக்குது, 2 SO4 இருக்குது. இப்போ இந்த 2 × 0.01 நம்ம பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குது? 0.02 கிடைக்குது. Na2SO4ல் 3 × 0.01 3 கிடைக்குது. எது அதிகம்? இது தான். அப்போ இதுக்கு தான் பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகம். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. அதில் நிறையா வந்து நம்ம கல் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, ஒரு 3 கல் போடுற இதை வந்து நம்ம போட்டு சூடு பண்ணோம் அப்படின்னா அந்த 3 கல் வந்து சீக்கிரம் அந்த சொல்யூஷனோட இதில் ஹீட் வந்து ஆகிரும். இதே நிறைய கல் போடுறோன்னா அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே நான் கல்லுன்னு மென்ஷன் பண்ணுறது வந்து நம்பர் ஆஃப் அயான்ஸ் ஃபார்மிங். இதில் 3 அயான் ஃபார்ம் ஆகுது, இதில் 2 அயான் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது பொறுத்து தான் இதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து டிசைட் ஆகும். ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்கும்போது நம்பர் ஆஃப் அயான்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகிறது தான் ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் கொடுக்கும். ஸோ ஆப்ஷன் 4. செஷனில் எடுத்த கொஷின்ஸ் வந்து லைக் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது அப்படின்னு வந்து சொன்னீங்க. இந்த வாட்டி வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக வந்து எடுக்க முடியலை, ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து அந்தளவுக்கு அமையலை. ஸோ பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் கொஷினில் ஒரு கொஷின் வந்து ஸ்கேலிங் ஷார்ட்ஸில் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அதை நான் அடுத்த வீடியோலேயே அட்டாச் பண்ணி எடுத்துடுறேன்.